ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மனதில் இருப்பது நம்முடைய ஆசைகள் எல்லாம் நடக்குமா இல்லை கனவாகுமா? நம் வாழ்க்கையில் ஜெயிப்போமா? நம் தேவைப்படும் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்குமா? குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நம்மளை புரிந்து கொள்வார்களா? இதுதான் உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இதுதான், கவலையும் இதுதான். எல்லோரையும் நீ உன்னுடைய வருமானத்தால் முன்னுக்கு கொண்டு வந்தாய். ஆனால் உனக்கென்று ஒன்று வந்தவுடன் யாருமே இல்லை பக்கத்தில். உன்னை எல்லோரும் உன்னை எதிரியாக பார்த்தார்கள். ஐயோ, காசு இல்லை என்றவுடன் நம்மிடம் வந்து விடுவாளோ, பணம் இல்லை என்றவுடன் நம்மிடம் வந்து விடுவாளோ என்று பார்த்தார்கள். அதே மாதிரி அவர்கள் உன்னுடைய இடத்தில் இருக்கும் பொழுது நீ பார்த்திருந்தால் அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பார்களா? நீயே சொல் பார்க்கலாம். நீ சொல். ஆனால் நீ எதையும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவியை செய்தார். இப்பொழுது உனக்கு ஒரு உதவி, உனக்கு ஒரு நிலைமை மாற வேண்டும், ஒரு வேலை கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யாருமே உன்னுடைய பக்கத்தில், அதாவது உன்னிடம் வாங்கி கொண்டார்கள் பத்தியா, அவர்கள் யாருமே உன்னுடைய பக்கத்தில் இல்லை. காரணம், உன்னிடம் பணம் இல்லை, ஓடிவிட்டார்கள். பணம் இருக்கும் வரைக்கும் உன்னை தேடி வந்த சில உறவுகள் பணம் இல்லை என்றவுடன் உன்னை விட்டு முதலாளாக ஓடிவிட்டார்கள். பணம் இருக்கும் வரைக்கும் தான் எங்கு மரியாதை. இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் முதலில் தேவை மனசு கிடையாது. இங்கு பணம் தான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்கிறது. பணம் இருப்பவன் தவறு கூட செய்யல, யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் விட்ட, முக்கியமாக பணத்தை, உறவுகள், உரத்த உறவு, தூரத்து உறவு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையும் நீ இழந்தாய். நீ தெய்வத்தை என்ன நினைத்தாய்? தெய்வமானது உன்னை சோதித்தது என்றா? தெய்வமானது உன்னை சோதிக்கவில்லை, உன்னை நீயே சோதித்து கொண்டாய் என்றுதான் நான் சொல்வேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக கொடுத்தது தெய்வம். ஆனால் அதை எதையுமே நீ தக்க வைத்துக் கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு தானம் செய்கிறேன், அதுதான் நல்லது, அதுதான் தெய்வம் செய்ய சொல்கிறது என்று எப்ப பார்த்தாலும் மற்றவர்களுக்கு ஏதேதோ கொடுத்து கொடுத்து இப்பொழுது உனக்கென்று கூட ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சந்தோஷங்களையும் இழந்த. இதெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வருகிறது என்று நினைக்க கூடாது. சந்தோஷங்கள் வருகிறது. எல்லோரையும் புரிந்து கொள்ளும் ஒரு நேரத்தை தெய்வமோ கொடுக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும். 1000 பேர் எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் பேசுவார்கள். அவர்கள் வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் அது எதையுமே ஒரு பொருட்டாக மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலை மிக மோசமாகத்தான் இருக்கிறது. அது எனக்கும் நன்றாக புரிகிறது. கூடிய சீக்கிரமாக நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டு கனவோடு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சேரும். நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது. அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் மீது கோபமாக இருப்பவர்கள், இன்று நீ பயப்படும் விஷயம் நாளை அது சுலபமாக மாறலாம். எல்லா நேரத்திலேயும் எல்லா விஷயத்தையும் தவறாக நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் மாறும். இன்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நாளை உன்னை புரிந்து கொள்ளலாம். இன்று உன்னுடைய மனம் சரியில்லாமல் இருந்தால் நாளை உன்னுடைய மனதில் பேரின்பம் கொள்ளலாம். எல்லாமே மாறக்கூடியது. நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொள். நீ கல்லூரி படிக்கும் பொழுதும் இல்லை பள்ளி படிக்கும் பொழுதும் நண்பர்களிடம் ஒன்று சொல்வார். காலம் முழுவதும் நம் எல்லோரும் இதே போல சந்தோஷமாக ஒரு இடத்தில் எல்லாம் சந்தித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. அது மாதிரி முக்காவாசி பேருக்கு இங்கு அமைவது கிடையாது. அவரவர்கள் குடும்பம் அவரவர்களுடைய வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. எல்லோரும் ஒரு திட்டங்களை போடுவீர்கள். இந்த இடத்தில் வேலை செய்யணும், அந்த இடத்தில் வேலை செய்யணும், இந்த இடத்தில் நம்முடைய அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் என்று. ஆனால் அது எதுவும் நினைப்பதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கை வேறொரு மாதிரி, உன்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கை வேறொரு மாதிரி. நீங்கள் நினைப்பது எதுவும் இங்கு நடப்பது இல்லை சில சமயத்தில். ஆனால் சில நேரத்தில் நடக்கிறது. அது எப்பொழுது இருந்தால்
பொறுமையாக இருந்தார். சில சமயத்தில் நீயே சில விஷயத்திற்கு பொறுமையாக இருப்ப. இது எப்பதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கும் தெய்வத்துக்கும் ஒரு போட்டி. தெய்வமா இல்ல நானானு பாக்குறேன். எத்தனை நாள் தான் தெய்வம் இந்த விஷயத்துக்கு பொறுமையா இருக்க சொல்லுதுன்னு நானும் பாக்குறேன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வச்சு பொறுமையா இருப்பேன். அந்த விஷயத்துல எவ்வளவு சீக்கிரமா உனக்கு கிடைக்கலனாலும் அது ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் பொழுது பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன், ஏன்னா நான் பொறுமையா இருந்து உன்னிடம் இருந்து எப்படியோ வாங்கிட்டேன்னு நீ தெய்வத்திடமே சொல்லி இருக்க. அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். உன் ஆசை என்ன? உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் மாறணும், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், உன்னுடைய அனைத்து விதமான தொழில் முன்னேறணும், யாரும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இடைஞ்சல் வரக்கூடாது, எல்லா கடனும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட வேண்டும், அடைக்கப்பட வேண்டும். இது உன்னுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம். உன்னை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற வேண்டும் என்றால் எத்தனையோ ஆண்டுகள் பொறுத்திருந்து விட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்கிறேன், மாசம் கூட சொல்லவில்லை, கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொன்றும் மாற்றி அமைக்கப்படும். இன்று புரிந்து கொள்ளாதவர்கள் நாளை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய இடத்தில் இருந்தால் இப்படிதான் செய்திருப்பார், இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ நல்ல பிள்ளை என்று புரிந்து கொள்வார்கள். என்னென்னமோ மாற்றியது இந்த உலகத்தில், ஏதேதோ விஷயங்கள் மாற்றியது. நீ என்ன அவ்வளவு பெரிய தவறா செய்து விட்டாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்திய இந்த வாழ்க்கை இதற்குமே சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் உன்னை கொண்டு வரும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? இப்பொழுது நம்ப மாட்டாய். காரணம், உனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த தெய்வம் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் காலம் எப்பொழுது மாறும்? தெய்வத்தின் கட்டளை படியே காலம் மாறும். தெய்வமாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அனுப்ப முடிவு செய்துவிட்டேன். நான் இன்று உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு தூணாகவும் மிக பெரிய ஒரு அற்புதமான விஷயமாகவும் நடத்தி நானே கொடுப்பேன். யார் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன செய்ய முடியும்? யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் செய்ய முடியாது. நான் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு உன்னை ஒவ்வொரு கட்டத்திலேயும் தூக்கி நிறுத்தி கொண்டு என்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் திட்டம் போட்டுக்கொண்டு வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு கூடிய விரைவில் நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கும். அதுவும் எப்படி? நீ ஆசைப்பட்டது போலவே, நீ என்னென்ன ஆசைப்பட்டாயோ அது அனைத்துமே கிடைப்பது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களோ என்று நினைக்காதே, அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய நிலையை நினைத்து உன்னை புரிந்து கொண்டு உன்னை நித்தம் 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 சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் உன்னை நான் வாழ வைப்பேன். எல்லோருக்கும் மத்தியில் நான் உனக்காகவே ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காகவே ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே கண் கலங்க வேண்டும்? நீ சந்தோஷமாக இரு. எல்லா நிமிஷமும் சந்தோஷங்களோடு மட்டுமே இருப்பதற்காகவே பிறந்த நீ இப்பொழுது ஏதோ கஷ்டப்படுகிறாய். கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டேனே என்று நீ நினைக்காதே. இந்த நிலையையும் நீ புரிந்து கொண்டு இந்த நிலையையும் நீ தெரிந்து கொண்டு ஒரு இன்பத்தோடு எல்லாமே நம்மளால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை சோதனைகளையும் நான் கொடுத்தேன். எல்லோரையும் புரிந்து கொண்டாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயங்களை செய்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, இத்தனை நாள் நீ எப்படி இருந்து விட்டாய் என்று அனைத்தையுமே நீ புரிந்து கொண்டாய். நான் சொல்லிக் கொடுத்தபடியே நம்பிக்கை வையுங்கள். யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ இல்லையோ நீங்கள் வணங்கும் தெய்வத்தை வையுங்கள். தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் செய்யும் தொழிலின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு கேட்டது கேட்டபடி நிச்சயமாகவே கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் நீ செய்வதை செய்து கொண்டே இரு. நிச்சயமாகவே நான்
உன்னோடு இருப்பேன், உனக்காக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.